முருகன் திருவடிகளே சரணம். நம்ம முன்னோர்கள் சில வழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்கள. விரதம் இருந்து அலகு குத்துறது, காவடி தூக்குறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏன் ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னா, அவங்க அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நேரமாவது அந்த சிவன் தன்மையை உணரணும். அதாவது மனம் இல்லாத அந்த எண்ணம் இல்லாத நிலையை உணரணும். அப்படி உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அவங்க அதையே பண்ணலாம் சொல்லிட்டு மறுபடியும் அதை நோக்கி அவங்களோட தேடல் இருக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி எல்லா சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்கி வச்சாங்க. ஸோ அவங்க விரதம் இருக்கும்போது, அலகு குத்தும்போதும் இல்லை தீ மிதிக்கும் போது அவங்க அந்த கொஞ்ச நேரம் அந்த சிவன் தன்மையை உண்மையாகவே அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். அவங்க கொஞ்ச நேரமாவது அந்த மனம் இல்லாத எண்ணம் இல்லாத அந்த நிலையில் இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்கள இருக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நிலைக்கு மறுபடியும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வரும். அதை நோக்கி அவங்களோட ஆன்மீக தேடல் போகும். அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்கி வச்சாங்க. குருவே சரணம்.